உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நாகூர் ஹனீஃபாவின் உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் நாகூரில் கடந்த 1925 டிசம்பர் 25ஆம் தேதி இஸ்மாயில் ராவுத்தர், ரோஷல் பேகம் தம்பதியினருக்கு மகனாய் பிறந்தவர் ஹனீஃபா. இசை முரசு என்ற ரசிகர்களால் அழைக்கப்படும் கணீர் குரலுக்கு சொந்தக்காரரான 96 வயதான ஹனீஃபா சென்னை கோட்டூர்புரத்தில் புதனன்று காலமானார். திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இஸ்லாமிய பிரமுகர்களும் இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் அவரது உடல் நாகூருக்கு கொண்டு வரப்பட்டது. ஹனீஃபாவின் உடலுக்கு உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து ஹனீஃபாவின் உடல் இறுதி மரியாதையுடன் நாகூர் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டது. ஹனீஃபாவின் உடல் இந்த உலகில் மறைந்தாலும் அவரது பாடல்கள் மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும். இறைவனிடம் கையேந்துங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூட